வணக்கம் மக்களே. டுடே வந்து என்ன சம்பவம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து கோட் படம் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து 3வது தடவை பார்க்க போகிறேன். 2 தடவை ஆல்ரெடி நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் வந்து அன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஷோ அண்டு செகண்ட் ஷோவும் பார்த்தாச்சு. இப்போ வந்து 3வது தடவை ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன் நான் ஊரில் இருந்து. ஸோ அவனை கூட்டிகிட்டு நம்ம வந்து கோட் படம் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த விளாகில் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா நான் இருக்க இடம் வந்து மொரட்டுவேன். ஸோ நான் இங்கேருந்து வெயிலில் போகணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் இருக்க இடம் வந்து எட்டன். ஸோ எட்டன்லேருந்து கொழும்புக்கு படம் பார்க்குறதுக்காக வரான். நான் அனுப்பிட்டு அவனை பிக் பண்ணிட்டு அப்படியே படத்தை பார்க்க போகிறோம். முதல்ல சொல்கிறேன், போகிற வழியாக போய் காட்டுறேன். நான் அவனை கூப்பிட்டு வந்தோம். தான் நீங்கள் படம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு பெரிய போராட்டம். அந்த ஒன்கோலிப்ஸ் தான் அவன் மேலே போயிட்டு ஒன்கோலிப்ஸை தேடிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒன்கோலிப்ஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு போகிறேன். ஸோ உள்ளுக்கு போயிட்டு அங்க நடக்குது ஏதோ ஒரு ஃபிஷ் அதை கட்டலிங்கன்னா வருது. அங்க இல்ல இங்க போகணும். பாத்தீங்கன்னா மக்களே எல்லாம் வந்து இறங்கினா இந்த சைடு தான் இருப்பாங்க. இவர் மட்டும் மேல போயிருக்காரு. கேட்டதுக்கு அங்கதான் இயற்கையா இருந்துச்சா. என்ன இயற்கையா இருந்துச்சு எனக்கு தெரியும். பிள்ளைங்க இயற்கையா இருந்திருக்கோ அதனால அங்க போயிருப்பா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? என்ன பண்ண நம்மள பைக்கி தானே இருப்பாங்க. ஸோ இதை காட்டையில் அது ஏன்னா எனக்கே தெரில. நான் போய் பார்க்குறேன். ஏன்டா இப்போ தான் வந்தேன், க்ரௌடே இல்லை. கொஞ்சம் வெளியே போய்ட்டு இவ்வளோ க்ரௌடா ஷிட். நாங்கள் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். இப்போ இன்னொரு தரத்துலையை நாங்கள் தேட போகிறோம். அந்த தரத்துலையை தேடி கண்டுபிடிச்சி அப்படியே நாங்கள் மேலே போகிறோம். அதுதான் இன்னைக்கான vlog. என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம போட்டு போகிறோம். டாடா சொல்லி ஹாய். சரி என்ன படம் வாங்க போகிறோம்? சிங்கப்பூர் படம் போய் கேட்டு பார்ப்போம். இல்லாட்டி அடுத்த படத்துக்கு அதில் ஒரு சீன் என்னன்னா 12 தான் படம். இப்பயே 1 மணி ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு பார்ப்போம். போயிட்டு பார்த்துட்டு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா போவோம். இல்லாட்டி நெக்ஸ்ட் ஷோ போவோம். அடுத்த ஷோ உனக்கு இது எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக வேணாங்க. என்ன பண்ணேன்? ஸோ நம்ம பயணத்தை சொல்லுங்க. அந்த இது வந்தீங்க அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஓகே நம்ம கூட வந்து தனியாக போட்டு வா போ வா போ வா போ. ஏய் பிரவீனா அடே டே போறேன் இல்லைடா. ஒரு நேரம் போட்டு லாக் வாங்க போலாம். எதுக்கு போறது நமக்கு? சரி நேற்று நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 1 மணிக்கு தான் வீடியோ இருந்துச்சு. இப்போ தியேட்டர் ஏரியா போகுதுனால நடக்காது பார்ப்போம். போட்டுக்கோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா 12 2:35 தான் படம். ஸோ 2:35 மட்டும் நம்மளோட பழைய பிளான் தான். அது என்ன பழைய பிளான் தான். இப்போ வந்து 2:35 தான் அந்த ஷோ. ஸோ அதனால் அதை மட்டும் நாங்கள் வந்து மோட சுற்றி பார்ப்போம். கோட்டுக்கு வாரம் சொல்லி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் கோட் பார்க்குறேன். ஸோ சரி வந்து டிக்கெட் எடுக்கணும். பண்ணியாச்சு. 2:35 தான் படம். நாங்கள் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் அப்படின்னு அது காரணம் இருக்காது. ஸோ படம் விளாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயமாலாம் இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. சரி வா இன்னும் ஃபோட்டோ எடுக்கும். ரொம்ப நாள் ஆசை அதில் விளாட்ணும். ஸோ விளாண்டு முடிச்சிட்டேன். இன்னும் டைம் இருக்குது. 2 மணி மட்டும் டைம் தான். ஸோ 2 மணி மட்டும் இன்னும் வீட்டுக்கு வேறு ஆச்சு. வீட்டுக்கு மேலே சாப்பிட்டு வந்து நேராக பார்த்து சாப்பிட்ற போது தலப்பாக்கட்டி ஒரு பிரியாணி கூப்பிட்டு போங்க. நல்லாவே இல்லை. என்னத்த சொல்றது? எங்க ஆஃபீஸ்ல இவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க பிரியாணி. கேஎஃப்சி போவேணும். கேஎஃப்சி என்னடா இருக்கு? கேஎஃப்சி இல்ல கேஎஃப்சி. கேஎஃப்சி
வாசல் தான் எங்கே பாருங்க. சாமி கீழ்ஸ். சரி வாங்க நடக்கிறோம். வீடியோ என்னடா அப்படியே நடந்து டேய் இங்கனைக்கே டைம் ஆகிரும் போல வேணும். அதுதான் தமிழ் சார். ஆமாம் 2 மணிக்கு படத்துக்கு போகும். எனக்கே டைம் ஆச்சு. ஆமா இன்டர்வியூ கொடுத்தோம். ஆனா அதுக்கு பசியில உட்காந்து படம்லாம் பார்க்க முடியாதுடா. ஆமாம் வீட்டு விட்டுட்டு நான் பேக்கில் எடுத்து வா அங்க போவோம். பர்கர் என்ன மாதிரி இருக்கும். வேற அங்கே போ இங்கே போகிற கடைசியில் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போக போகிறேன் பாருங்க. எனக்கும் தெரியாது. நான் வீட்டு கோட் படம் பார்க்கணும். வாங்க போவோம். என்ன பண்ண ரயில் என்னது நான் காந்தி தாண்டா. கிரவுண்ட்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான உயிர் இப்போ உங்க கையில தான். குட் லக் சார். ஒரு நிமிஷம். நீங்க இதை விட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க சார். நான் இதை பார்த்துக்கிறேன். It's over. But only when I say it's over. 2 மணி விட்டு 6 மணிக்கு படம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். படம் முடிஞ்சு படத்தை பற்றி சொல்லணும்னா மனைவி ஸோ ஒரு வழியாக 3வது இடத்துல வந்து கேஷ் பார்த்து எடுக்கவே இல்லை வேணும். எடுப்போம். வீட்டுக்கும் போடணும். அரை இரு ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஒரு கால் பண்ண ஒரு ரியா. ஓகே இப்போ என்ன ஒரு கவலை அப்படின்னா தளபதி கொடுத்த 6 ஹவரில் 3 ஹவர் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 3 ஹவர் தான் இருக்குது. இந்த மாதிரி திருப்பி வந்து தியேட்டரில் கொண்டாடுறதுக்கு. நெஞ்சில் குடியிருக்கும் முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. மற்றபடி ரிவ்யூ கொடுக்குற அளவுலாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 4-5 பேர் அவங்க என்னமோ டைரக்ட் பண்ணி படம்லாம் எடுத்த மாதிரியே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த கதைக்கு வரல. அதனால சீரியஸா நீங்க சொல்லுங்க. நமக்கு தளபதி பிடிச்சிருக்கு. தளபதி நான் கெஸ் பண்ற மாதிரி இல்ல எனக்கு தளபதி பிடிக்கும். தளபதி படம் ரொம்ப எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனஸ்டா ரிவ்யூ சொல்லணும்ல. அவங்க நமக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான்.